ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். லாஸ்ட் மார்க்கெட் அப்டேட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ மார்க்கெட் ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் க்ளோஸ் ஆயிருக்குது. ஆக்சுவலி நிஃப்டி 50 16 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு 25,212 பாயிண்ட்ஸில். சென்செக்ஸ் 63 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு 82,634 பாயிண்ட்ஸ். பேங்க் நிஃப்டி 57,168 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு 162 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி ஐடி 236 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ் 37,660 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸ்மால் கேப் 156 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ் 55,475 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. எஃப்ஐஎஸ் டேட்டா. எஃப்ஐஎஸ் வந்து 1,858 கோடிக்கு நெட் செல்லர்ஸாக இருந்திருக்காங்க. டிஎஸ் வந்து 1,223 கோடிக்கு நெட் பயாஸாக இருந்திருக்காங்க. ஸோ இது வந்து எஃப்ஐஎஸ் டேட்டா. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெக் மஹிந்திராவோட ரிசல்ட்ஸ் வந்துருக்குது. ப்ராஃபிட் 34% இன்க்ரீஸ் ஆயிருக்கு 1,140 கோடி பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்சஸ் வந்து குறைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த குவார்ட்டரில். அதனால் ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ வந்து 3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு 13,351 கோடி. டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து 11,952 கோடின்னு சொல்லியிருக்காங்க. இது மார்ஜினலி விழுந்திருக்குது. நெக்ஸ்ட் நெட் நியூ புக்கிங்ஸ் வந்து $809 மில்லியன் இருக்குது. இது குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, இயர் ஆனர் பேசிஸ்லையும் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில் மார்ஜினலையும் இயர் ஆனர் பேசிஸில் கொஞ்சம் அதிகமாகட்டே இன்க்ரீஸ் ஆயிருக்குது. நெக்ஸ்ட்டு அவங்களோட ஹெட்கவுண்ட் வந்து 79,987 இருக்குது. 622 ஹெட்கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில் டவுன் ஆயிருக்குது. 430 வந்து இயர் ஆனர் பேசிஸில் டவுன் ஆயிருக்கு. ஆட்ரிஷன் ரேட் வந்து 12.6% அந்த ரேஞ்சில் இருக்குது. எபிட்டா மார்ஜின் வந்து 260 பேசிஸ் பாயிண்ட் இயர் ஆனர் பேசிஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு 11.1% இருக்குது. ப்ராஃபிட் ஆஃப்டர் மார்ஜின் 190 பேசிஸ் பாயிண்ட் இம்ப்ரூவ் ஆயிருக்கு 8.5% இருக்குது. கிளைண்ட்ஸ் ஆட் பண்ணது $50 மில்லியன் ப்ளஸ் கிளைண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டப் பண்ணியிருக்காங்க 26ல். இது போக ஆனுவல் பேசிஸில் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ வந்து Q1 ஃபினான்ஷியல் 26ல் $86 மில்லியன் இருக்குது. அதே குவார்டர் கோவில் வந்து $150 மில்லியன் இருந்துச்சு. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைஞ்சிருக்குது. ஸோ ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ வந்து $86 மில்லியன் இருக்குது. டாலர் ரெவன்யூ 1,564 மில்லியன் இருக்குது. 0.4% இயர் ஆனர் பேசிஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிட்டா $172 மில்லியன் இருக்குது 30.2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிட்டா மார்ஜின் 11.1% இருக்குது. நெட் ப்ராஃபிட் வந்து டாலர் டர்ம்ஸில் பார்க்கும்போது $133 மில்லியன் 30.2% இயர் ஆனர் பேசிஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டோட்டல் கான்ட்ராக்ட் வேல்யூ $809 மில்லியன் இருக்குது. நெக்ஸ்ட் ஜியோகிராஃபிக்கல் வைஸ் பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது நார்த் அமெரிக்காவிலேருந்து வந்த ரெவன்யூ 49.2% அமெரிக்கா ரெவன்யூ மூலமாக ஏர்ன் பண்ணியிருக்காங்க. இது வந்து இயர் ஆனர் பேசிஸில் 6% வந்து விழுந்திருக்குது. குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில் ஒரு 2.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. யூரோப்பு வந்து 26% கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்குது. இது இயர் ஆனர் பேசிஸில் 11.7%, குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில் 3.6% இன்க்ரீஸ் ஆயிருக்குது. நெக்ஸ்ட் ரெவன்யூ ஃப்ரம் த ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்ட் 24.8% கான்ட்ரிபியூட் பண்ணுது. குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில் 4.5%, இயர் ஆனர் பேசிஸில் 2.9% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில் 4.5% விழுந்திருக்குது. இவங்க டீல் வின் பண்ணது $809 மில்லியன் சொன்னேன். இது இயர் ஆனர் பேசிஸில் 51% இன்க்ரீஸ் ஆயிருக்குது. நெக்ஸ்ட் யூஎஸ்டி ரெவன்யூ நான் சொன்ன மாதிரி குவார்டர் ஆன் குவார்டர் பேஸில் 1% இன்க்ரீஸ் ஆயிருக்கு 1,564 மில்லியன் ரெவன்யூ வந்து கான்ஸ்டன்ட் கரன்சி டேர்மில் 1.5% குவார்டர் ஆன் குவார்டர் பேஸில் விழுந்திருக்கு. இயர் ஆனர் பேசிஸில் 1% விழுந்திருக்கு. ஐஎன்ஆர் ரெவன்யூ வந்து குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில் 0.2%, இயர் ஆனர் பேசிஸில் 2.7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. குவார்டர் ஆன் குவார்டர் பேஸில் 0.2% விழுந்திருக்கு. ஐடி செக்மெண்ட் 0.7% குவார்டர் ஆன் குவார்டர் பேஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பிபிஎஸ் செக்மெண்ட் 2.9% குவார்டர் ஆன் குவார்டர் பேஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டெக் மஹிந்திராவோட ஸ்டாக் ப்ரைஸ் $1,608 இருக்குது. 1.5% பாசிட்டிவ்ல தான் லாஸ்ட் மார்க்கெட்டில் க்ளோஸ் ஆயிருக்கு. மேபி இந்த ரிசல்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு பாசிட்டிவ் ரியாக்ஷன் தான் கிடைக்க சான்ஸ் இருக்குது. ரொம்ப ஒன்றும் இது ரிசல்ட்ஸ்னு சொல்ல முடியாது. ஆனால் இந்த வாட்டி அவங்க எந்த டிவிடெண்டுமே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலை, அதையும் சொல்லிடுறேன். ஸோ பரவாயில்லாமல் தான் பண்ணியிருக்கிறாங்க இப்போ இருக்க டஃப் சுச்சுவேஷனில். இது டெக் மஹிந்திரா போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. L&T டெக்னாலஜி சர்வீஸோட ரிசல்ட்ஸ் வந்துருக்குது. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் ஒரு மார்ஜினல் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆனர் பேசிஸில் 314 கோடியில் இருந்தது இப்போ 316 கோடி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 2,866 கோடி 16% இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரெவன்யூ. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில் 1.5% இன்க்ரீஸ் ஆயிருக்குது. அதே ரெவன்யூ வந்து 4% விழுந்திருக்குது. டாலர் ரெவன்யூ வந்து $335 இருக்குது 2.5% குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில் விழுந்திருக்குது. இயர் ஆனர் பேசிஸில் 13% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கான்ஸ்டன்ட் கரன்சி டேர்மில் ரெவன்யூ 4% குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில் விழுந்திருக்கு. இயர் ஆனர் பேசிஸில் 12.8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிட்டா 381 கோடியாக இருக்குது. எபிட்டா மார்ஜின் 13.3% இருக்குன்னு சொல்லியிருக்காங்க.
டிசிவி டோட்டல் கான்ட்ராக்ட் வேல்யூ இவங்களுக்கு $200 மில்லியன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த Q1ல ஒரு $50 மில்லியன் ஒர்த் ஆஃப் டீல் வின் பண்ணியிருக்காங்க. 3 டீல் வந்து 20லேருந்து $30 மில்லியன் டீல் வின் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் சம் டீல்ஸ் வந்து $10 மில்லியன் அந்த அளவுக்கு வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா L&T டெக்னாலஜிஸ் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. ப்ராஃபிட் மார்ஜினலி தான் இன்க்ரீஸ் ஆயிருக்குது. ரெவன்யூவும் பார்த்தீங்கன்னா குவார்டர் பேசிஸில் விழுந்திருக்குது. ஸ்கினிடர் எலக்ட்ரிக் கொடுத்த அப்டேட், இவங்க 35% ஸ்டேக் வந்து இந்த ஸ்கினிடர் எலக்ட்ரிக் இந்தியா பிரைவேட் லிமிடெட் அதில் வந்து $1 பில்லியன் அக்யூசிஷன் பண்ணுறதுக்கு தமாஸ் கிட்ட பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க தான் மைனாரிட்டி பார்ட்னர்ஷிப் அந்த இந்தியன் வெஞ்சூர் பிஸ்னஸில். ஸோ அவங்கள்ட்ட இருக்க ரிமைனிங் அந்த 35% ஸ்டேக் வாங்குறதுக்கு பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க. இது ஸ்கினிடர் எலக்ட்ரிக் கொடுத்த அப்டேட்டு. ஸோ ஸ்கினிடர் எலக்ட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கினிடர் எலக்ட்ரிக் இந்தியா 65% ஓன் பண்ணுறாங்க. ரிமைனிங் கொஞ்சம் ஃப்ரெஞ்ச் கம்யூனிட்ட இருக்குது, ரிமைண்டர் வந்து தமாஸ்கிட்ட இருக்குது. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த 35% ஸ்டேக் வந்து வாங்குறதுக்கு அவங்க கூட பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க. மாருதி சுசுகி வந்து ஸ்டாண்டர்டைசேஷன் குறிப்பாட்டு 6 ஏர் பேக்ஸ் வந்து எர்டிகா பலினோ அதில் வந்து கொண்டு வராங்க. மேபி எக்ஸோரூம் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக சான்சஸ் இருக்குது. ஏன்னா இந்த காரில் வந்து 6 ஏர் பேக் கொண்டு வரும்போது கண்டிப்பாக எக்ஸோரூம் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது வந்து மாருதி சுசுகி கொடுத்த அப்டேட்டு. ஆக்சுவலி இவங்களோட சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6% இரண்டர் பேசிஸில் டிக்ளைன் தான் இருந்துச்சு இந்த ஜூன் டைமில். எக்ஸோரூம் ப்ரைஸ் வந்து எர்டிகாவுக்கு ஒரு 0.5%, எர்டிகாவுக்கு வந்து 1.4%, இவங்க பலினோக்கு வந்து 0.5% ஹைக் ஆகும். ஜூலை 16ஆம் தேதியிலேருந்து எஃபெக்டிவ் வருது, இன்னையிலேருந்து எஃபெக்டிவ்க்கும் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. இது மாருதி சுசுகி கொடுத்த அப்டேட்டு. இந்த ஆந்தம் பயோசைன்சஸ் வந்து நம்ம அப்ளை பண்ணோம். ஆக்சுவலி கிரே மார்க்கெட் ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் வந்து அவங்க இஷ்யூ வந்து 3395 கோடி 64 டைம்ஸ் சப்ஸ்கிரைப் ஆகிருக்குது டே 3ல். அப்ளை பண்ணியிருக்கோம், கிடைக்குமாங்கிறது $1 மில்லியன் கொஸ்டின் தான். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். யாருக்கெல்லாம் லக் இருக்கோ அவங்களுக்குலாம் கிடைக்கும். நம்ம செகண்ட் டே அப்ளை பண்ணியிருந்தோம். SBI வந்து பார்த்தீங்கன்னா 25,000 கோடி QIP வராங்க. ஃப்ளோர் ப்ரைஸ் வந்து 811.05 ருபீஸ் பர் ஷேர் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கொடுத்த அப்டேட்டு. லாஸ்ட் மார்க்கெட் க்ளோசிங்லேருந்து 2.5% டிஸ்கவுண்ட்டில் தான் கொடுக்குறாங்க. எம்க்யூர் ஃபார்மசிட்டிகல்ஸ் வந்து ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க சனோஃபி இந்தியா கூட. ஓரல் ஆன்டி டயபெட்டிக் ப்ராடக்ட்ஸ் வந்து இந்தியாவில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கும் ப்ரொமோட் பண்ணுறதுக்கு வேண்டி தான் அந்த 2 கம்பெனியுமே டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் ப்ரொமோஷன் அக்ரிமெண்ட் ஆர்டர் இது பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க. இது சனோஃபி இந்தியா கொடுத்த அப்டேட்டு. மெட்ப்ளஸ் ஹெல்த் சர்வீஸில் இன்றைக்கி ஷேர் ப்ரைஸ் மேலே போயிருந்துச்சு. ஸோ இவங்களோட ஸ்டோரோட அந்த சஸ்பென்ஷன் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாட்டு இவங்களோட சப்சிடரி வந்து சஸ்பென்ஷன் ஆர்டர் வந்து 3 ஸ்டோரில் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் ஸ்டாக் ப்ரைஸ் இன்றைக்கி 2% மேலே போயிருந்துச்சு. கம்பெனி வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் ட்ரக் கண்ட்ரோல் அட்மினிஸ்ட்ரேஷன் பெங்களூரு சர்க்கிள் 2லேருந்து அவங்களோட ட்ரக் லைசன்ஸ் வந்து சஸ்பென்ஷன் ஆகுது 3 டேஸுக்கு 3 ஸ்டோர்ஸு. ஸோ ஆனால் அன்றைக்கி ஸ்டாக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2% மேலே தான் போயிருக்கு. ஆல்ரெடி வந்து ஒரு 7 டேஸுக்கும் இவங்களோட ட்ரக் லைசன்ஸ் வந்து சஸ்பென்ஷன் ஆகிருக்கு இவங்களோட ஸ்டோருக்கு. இது வந்து மெட்ப்ளஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஹிந்துஸ்தான் ஜிங்க் வந்து 1841 ஹெக்டேக்கர் வேல்யூவில் பொட்டாஷ் ஹாலைட் பிளாக் வந்து ராஜஸ்தானில் ஆக்ஷன் மூலமாட்டு வின் பண்ணியிருக்கிறாங்க. இது ஹிந்துஸ்தான் ஜிங்க் கொடுத்த அப்டேட்டு. PNC இன்ஃப்ராடெக் பார்த்தீங்கன்னா NHPC வந்து ஒரு 300 மெகாவாட் சோலார் ப்ராஜெக்ட் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க லோவஸ்ட் பிட்டராக இருந்ததுனால வின் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி 3.13 ருபீஸ் பர் கிலோவாட் அந்த ரேஞ்சில் வச்சு வின் பண்ணியிருக்காங்க. 1200 மெகாவாட் டெண்டரு. ஸோ இது வந்து PNC இன்ஃப்ராடெக் லிமிடெட் NHPC வந்து இந்த ஆர்டர் வின் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு SMS லைஃப் சயின்சஸ். ஆக்சுவலி இன்றைக்கி மார்க்கெட்டில் 1376 ரூபா போச்சு, 1310 க்ளோஸ் ஆயிருக்கு. இவங்களுக்கு இன்றைக்கி ஸ்டாக் ப்ரைஸ் மேலே போனதுக்கு US FDA வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்பெக்ஷன் பண்ணியிருக்காங்க. எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட் வாலண்டரி ஆக்ஷன் இண்டிகேட்டட் ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க அவங்களோட தெலுங்கானா API ஃபெசிலிட்டிக்கு. ஸோ அந்த பேசிஸில் அன்றைக்கி மார்க்கெட்டில் அந்த ஸ்டாக் வந்து 20% அப்பர் சர்க்யூட் அடிச்சிருக்குது. நெக்ஸ்ட்டு விப்ரோ. இந்த விப்ரோவோட ரெவன்யூவும் ப்ராஃபிட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குவார்ட்டரில் டிக்ளைன் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்களோட ஏர்னிங்ஸ் வந்து நாளைக்கு வருது மார்க்கெட்டில் ஜூலை 17ஆம் தேதி. ஸோ ரெவன்யூ வந்து 2லேருந்து 2.5% விழுன்னு சொல்கிறாங்க. ப்ராஃபிட் 7லேருந்து 10% குவார்டர் பேசிஸில் விழுன்னு சொல்கிறாங்க. பட் இரண்டர் பேசிஸில் 7% மேலே போகலாம். மார்ஜின் வந்து 17.5% இருக்கும். ஸ்டாண்டர்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இது வந்து காஸ்ட் கண்ட்ரோல்ஸ்னாலையும் கரன்சி ஃப்ளக்டுவேஷனாலையும் இது நடக்க சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே Q2 ஃபினான்ஷியல் 26ல் டீல் அதிகமாக வின் பண்ணாங்கன்னா மார்ஜின் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. இது வந்து விப்ரோட Q1 ப்ரிவியூவை சொல்கிறாங்க. ஸோ இது விப்ரோவை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் 50 ஏக்கர் லேண்ட் வந்து ராய்ப்பூரில் அக்யூர் பண்ணியிருக்காங்க ரெசிடென்ஷியல் ப்ராஜெக்ட்டுக்கு வேண்டி. இது கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்த அப்டேட்டு. பத்தாஞ்சலி ஃபுட்ஸ் பார்த்தீங்கன்னா 8% லாஸ்ட் மார்க்கெட்டில் மேலே போயிருந்து. அதுக்கு ரீசன் வந்து அவங்க 2 டேஸ்க்கு முன்னாடி அந்த போனஸ் ஷேர் பிளானில் இருக்கிறாங்க. ஜூலை 17ஆம் தேதி போர்ட் மீட்டிங் வருது. விச் மீன்ஸ் இன்னைக்கு வந்து போனஸ் ஷேர் இஷ்யூக்கான டீட்டெயில்ஸ் வந்துடும், எத்தனை ரேஷியோவில் வந்து அவங்க போனஸ் இஷ்யூ பண்ணுறாங்கன்னு சொல்லி. ஸோ அந்த பேசிஸில் தான் அந்த பங்கு பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் போய்ட்டுருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அசோக் லைலாண்டு.
அசோக் லைலாண்ட் வந்து ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். அது கொஞ்சம் வேல்யூஷன் ஜாஸ்தியாக தான் இருக்குது. இப்போ போனஸ்னால பிரிஞ்சு ஸ்டாக் வந்து 124 ரூபாவில் இருக்குது. பி ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கம்மியாக காட்டுது. அது ஆக்சுவலி இன்னைக்கு வந்து கம்மியாக காட்டுது. அதே நீ 2 டேஸில் பி ரேஷியோ 20க்கு மேலே வரும். அது வந்து ஹைலி ஓவர் வேல்யூடு தான். 250 ரூபா அந்த பங்கு இப்போ 2 பிரிஞ்சதுனால 1:1 போனஸ் கொடுத்ததுனால 124 ரூபாவில் காட்டுது. ஸோ யாருமே ஆப்பர்ச்சுனிட்டின்னு நினைக்க வேண்டாம். 250 இருந்தது தான் 124 மாறி 2 மாறி இருக்குது. ஸோ இதில் எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் எதுவுமே கிடையாது. ஸோ ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க. ஒருத்தர் சொல்லியிருக்காரு சஜஸ்ட் டு புட் வீடியோ ஒன்ஸ் மார்க்கெட் க்ளோஸ் ஃபுல்லி ஸோ அப்டேட் வில் பி குட். ஆக்சுவலி நான் வந்து மார்க்கெட் ஓப்பனில் இருக்கும்போது ஒரு வீடியோ போடேன். க்ளோஸான வீடியோ போடுறது தான் காலையில் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாகிட்டு 6 o'clock கிடைக்கும். அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தீபக் நைட்ரேட்டை பற்றி கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலி நான் சொல்லியிருந்தேன் கெமிக்கல்ஸ் பங்கு பக்கம் போகலை. ஏன்னா அது ஒரு டைமிங்கை பொறுத்து அந்த கிளைமேட் சுச்சுவேஷன் அதெல்லாமே கவனிக்க வேண்டியிருக்கும். கிளைமேட் இந்த கெமிக்கல் ஸ்டாக்ஸில் 1960 இருக்குது. வேல்யூஷனும் 38 times earningsல இருக்குது. ஸோ ஆல்ரெடி நான் யூபிஎல்ல பட்ட கஷ்டமே போதும்னு இருக்கிறேன். ஸோ கெமிக்கல் ஸ்டாக் பக்கமே போகலை. அது வந்து அக்ரிகல்ச்சர் சுச்சுவேஷன் உங்களுக்கு தெரியும். அந்தந்த டைம்ஸில் கிளைமேட் ஃபேக்டர்லாம் பார்த்து தான் நம்ம கன்சிடர் பண்ண முடியும். வேல்யூஷனும் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இப்போதைக்கு அதை அவாய்ட் பண்ணுறது தான் பெட்டர்ன்ட்டு நான் ஃபீல் பண்ணுறேன். மேசோகாண்டாக் ஷிப் பில்டர்ஸை ஆவரேஜ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர் கேட்டிருக்காரு. அது எனக்கு தெரியாது. ஹைலி ஓவர் வேல்யூட், ரிஸ்க்கும் இருக்கும் ரிவார்டும் இருக்கும். அது நீங்கள் தான் வந்து ஓனாட்டு முடிவு எடுத்துக்கோங்க. கர்நாடகா பேங்க் 192 இருக்குன்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ அது வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஐ டோன்ட் நோ ரிசல்ட்ஸ் எப்படி வரப்போகுதுன்னு தெரில. ஆனால் ரிசல்ட்ஸ் மேபி ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்தனா இறங்கலாம். அதனால ஸ்லோவாக யூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நண்பா அந்த எஃப்டிபி ஹெச்டிபி ஃபினான்ஷியல் அவர் தப்பாக போட்டிருக்காரு. ஹெச்டிபி ஃபினான்ஷியல் வந்து அவர் ஐபிஓவில் வாங்கியிருப்பார் போல். 12% ப்ராஃபிட்டில் இருக்குது. செல் பண்ணலாமா ஹோல்ட் பண்ணலாமான்னு கேட்டிருக்காரு. என்னோட ஒப்பீனியன் ஹோல்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒன்ஸ் வந்து இப்போ கொஞ்சம் அமௌண்ட் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஐபிஓ அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஸோ அதில் வந்து அப்ளை பண்ண வேல்யூவை தவிர்த்து ப்ராஃபிட் மட்டும் எடுக்கிறது பெட்டருங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஏன் அப்படி சொல்கிறேன்னா ஒரு ஷார்ட் டைமில் மேபி ஒரு ப்ரெஷரை ஃபேஸ் பண்ணுது மார்க்கெட் அப்படின்னா மேபி ஸ்டாக் ப்ரைஸ் விழலாம். ஃபண்டமெண்டலி நல்ல கம்பெனியாக இருந்தாலும் மார்க்கெட்டில் ஒரு ப்ரெஷர் சிச்சுவேஷன் வரும்போது ஒரு ஷார்ட் டைமில் விழலாம். அதனால நீங்கள் அது மாதிரி பண்ணலாம். இப்போ வந்து உள்ளே போட்டிருப்பீங்க ஒரு அமௌண்ட்டு, அது போக ப்ராஃபிட்டில் இருக்க அமௌண்ட்டை எடுத்துகிட்டு போட்ட அமௌண்ட்டை வச்சுருக்கிறது பெட்டர் எப்போவுமே. கோட்டக் மஹிந்திரா பேங்கோட சீஃப் கிரெடிட் ஆஃபீஸர் பஹானி சங்கர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரிசைன் பண்ணியிருக்கிறதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இவர் வந்து கிரெடிட் ஃபங்க்ஷன் அந்த செக்டாரில் இருந்தவர் இப்போ ரிசைன் பண்ணிட்டு போகிறாரு. சீனியர் மேனேஜ்மெண்ட் பர்சனலாக இருந்தவர் ரிசைன் பண்ணுறாரு. இது வந்து ஜூலை 21 எஃபெக்டிவ் வருது. கோட்டக் மஹிந்திரா பேங்க் கொடுத்த அப்டேட்டு. கேபினெட் வந்து பார்த்தீங்கன்னா என்டிபிசி ஓட அந்த ரினோவல் செக்மெண்ட்டில் 20,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு 2032 60 GW கெப்பாசிட்டி அட்டைன் பண்ணுறதுக்கு ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. இது என்டிபிசியை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் வந்து கெயில் கொடுத்த அப்டேட்டு. கெயில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எல்என்ஜி சப்ளை சம்மந்தமாட்டு அலாஸ்கா அவங்களோட அந்த ப்ராஜெக்ட் சம்மந்தமாட்டு டிஸ்கஷனில் இருக்கிறாங்க. அலாஸ்கா எல்என்ஜி ப்ராஜெக்ட் கூட இது வந்து எனர்ஜி இம்போர்ட்டை இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ அந்த பேசிஸில் யுஎஸ் சேர்ந்த அலாஸ்கா அவங்களோட பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க. அவங்களோட டபோல் எல்என்ஜி டெர்மினல் கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ அதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கும் பிளான் போடுறாங்க. ஸோ அட் த சேம் டைம் எல்என்ஜி சப்ளை பண்ணுறதுக்கு அவங்களோட பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க. இது கெயில் கொடுத்த அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.